ஒரு பெரிய கேமரா அரே, ஃப்ளாக்ஷிப் பிரைமரி சென்சர் யூஸ் பண்ணி ஒரு ஜூம் கேமரா, எதிர்பார்க்காத மாதிரி டிசைன், தாறுமாறு பவர், யூஷுவலோட அதிகமான பேட்டரி கெப்பாசிட்டி, ப்ரோ மாடலுக்கு கம்மியான சார்ஜிங் ஸ்பீட். இதுதான் ரியல்மி GT5 Pro, ரியல்மியோட முதல் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ஃப்ளாக்ஷிப். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க? ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இந்த வீடியோவில் GT5 Pro பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த ஃபோனை கையில் எடுக்கையில் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. வளரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இன்ஹேண்ட் ஃபீல் வேறு எந்த ரியல்மி ஃபோன் மாதிரியுமே இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு Oppo Find X6 Pro, Vivo X100 Pro Plus அந்த மாதிரி ஃபீல் இருக்குது. இந்த பாயிண்டில் சிமிலாரிட்டிஸ் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி அந்த பெரிய கேமரா, முன்னாடி கர்வ் ஆகிற மாதிரி டிஸ்பிளே, மெட்டல் சைட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே உள்ள கர்வ் ஆகுது, ஈகோ லெதர் பேக். இந்த மாதிரி ஃபோன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா GT5 Pro உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் சொன்ன அந்த ஃபோன்ஸ் மாதிரியே இதுக்கும் கையில் ஒரு ஹெஃப்ட் இருக்குது, அதாவது சாலிடாக இருக்குது. மேபி கொஞ்சம் டாப் ஹெவி, வெயிட் ஏறக்குறைய 220 கிராம்ஸ். இது ஈகோ லெதர் வேரியண்ட்டுக்கு. கிளாஸ் வேரியண்ட் 5 கிராம்ஸ் அதிகம். இந்த ஃபோன் கொஞ்சம் திக்காகவே இருக்குது, 9.23 mm. பட் எட்ஜஸ் கர்வ் ஆகிறதுனால யூஸ் பண்ணல பெருசாக நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த பேக்கில் நிறையவே வேலை பார்த்துருக்காங்க. அந்த கேமரா அரேயை க்ளோஸாக பாருங்களேன். சுற்றி ஒரு ரிங் நம்ம வாங்கியிருக்க கலரை மேட்ச் பண்ணி, அதுக்கு மேலே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரிங் 300க்கு அதிகமான கியர் பேட்டர்ன்ஸோட. இது எல்லாமே அந்த கேமரா அரேலையும் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஹை அண்ட் வாட்சில் பார்க்குற அந்த லுக் கொடுத்துருக்காங்க. அது கீழே உள்ள ரியல்மி லோகோ சென்டர்டாக இல்லை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிடிச்சிருக்கு, பிடிக்கல, என்னவாக இருந்தால் நம்மளுக்கு என்ன, வெறும் லோகோ தானே? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பர்சனலாக எனக்கு இங்கே ரியல்மி அந்த கேமரா கீழே ஒரு சைன் போட்ட மாதிரி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் என்னையா மொக்கையாகிது அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டே வார்த்தை, X7 Pro. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ எங்கள் கேமரா அரே பெருசாக சென்டர்டாக இருக்கிறதுனால வாப்லிங் எதுவும் இல்லை. ஒரு சர்ஃபேஸில் வச்சு இந்த ஃபோனை யூஸ் பண்ணல. நார்மலாக கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல. ஈக்குவல் லெதர் பேக் இருக்கிறதுனால grip நல்லா இருக்குது. ஸோ கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் எதுவும் கிடையாது. செகண்டரி ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன், அப்புறம் ஒரு IR பிளாஸ்டர் டாப்பில் இருக்குது. பவர், வால்யூம் கீஸ் ரைட்டில். கீழே சிம் ட்ரே, ப்ரைமரி ஸ்பீக்கர், மைக், அப்புறம் USB Type-C போர்ட். இது USB 3.1 Type-C. டாப் பாட்டம் ரெண்டுமே ஃப்ளாட்டாக இருக்குது. ஃபோனை அப்படியே நிற்க வைக்கணும்னா கூட பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க வெர்ஷன் இதை ரெட் ராக்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு செங்கல் கலரில் இருக்குது. இது போக பிரைட் மூன்னு சொல்கிற ஒயிட், இதுக்கும் ஈக்கோ லெதர் பேக் தான். ஃபைனலாக பிளாக் கிளாஸ் வெர்ஷன் ஸ்டாரி நைட். எந்த கலராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே IP64 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் இருக்குது. டிஸ்பிளேன்னு வரையில் GT5 Proவில் ஒரு 6.78 inch 10-bit OLED பேனல் BOEலேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 1.5K ரெசல்யூஷன் பேனல், 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. பெசல்ஸ் நல்லா ஸ்லிம்மாக இருக்குது, கிட்டத்தட்ட சிமெட்ரிக்காக. பாட்டமில் கொஞ்சம் திக்னஸ் அதிகம். அவங்க அட்வர்டைஸ் பண்ணுற பீக் பிரைட்னஸ் HDR இருக்குது, 4500 nits. அஃப்கோர்ஸ் நம்ம ரெகுலர் யூசேஜ்க்காக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். மேனுவல் மோடில் டிஸ்பிளே 650 nits வரைக்கும் போகுது. ரியல்மி ஒரு எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் டாகலும் கொடுக்குறாங்க. அதை ஆன் பண்ணிங்கன்னா மேனுவலாகவே 1050 nits வரைக்கும் புஷ் பண்ண முடியும். சூப்பர். இது போக ஆட்டோ மோட் ஆனில் இருக்கையில் இந்த பேனலால் 1700 nits வரைக்கும் போக முடியும். ஸோ ரொம்ப பிரைட்டான பேனல், அவுட்டோர் யூஸ்க்கு பிரச்சனையே இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே ஆக்சிடென்டல் டச்சஸ் எதுவும் இல்லை. ஒரு கர்வ் பேனலுக்கு அது ரொம்ப முக்கியம். கர்வ்டுங்கேல ஸ்லைட்டாக டிஸ்கலரேஷன் இருக்குது ஸ்ட்ரைட்டாக பார்க்காதப்போ. ப்ளஸ் ரிஃப்ளெக்ஷன் சில பேருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் நல்லா தான் இருந்துச்சு. ஆடியோன்னு பார்த்தா டால்பி அட்மோஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஹெட்ஃபோன்ஸ்க்கு, அப்புறம் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கும் கூட நல்லா லவுடாக இருந்தது. இப்போ பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் ரியல்மியோட முதல் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ஃபோன், லேட்டஸ்ட் குவால்காம் ஃப்ளாக்ஷிப் சிப். இந்த சிப் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுங்கிறத நம்ம மற்ற ஃபோன்ஸோட பல தடவை பார்த்துட்டோம் ரீசெண்டாக. இங்கேயும் அதே மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ரியல்மி நாங்கள் பெரிய வேப்பர் சேம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம், கூலிங்லாம் ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் GT5 Pro டெஸ்ட் பண்ணையில் ரொம்ப கம்மியான ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் தான் இருந்துச்சு. சில நேரம் இந்த டெஸ்ட்டை கூட கம்ப்ளீட் பண்ணாமல் ஆப் கிராஷ் ஆச்சு. சரி, இது தியரி. ப்ராக்டிக்கலாக கேம்ஸ் விளையாடையில் கொஞ்சம் வார்ம் ஆகுது ஃபோன். பட் கேம்ஸ் நல்லா தான் ரன் ஆச்சு. ரொம்ப கையில் பிடிக்காத அளவு சூடெலாம் ஆகலை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸ்டெபிலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5400 mAh யூஸ் பண்ணியிருக்காங்க. 100 வாட் சார்ஜர் பாக்ஸில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி 0 to 100 30 நிமிஷத்துக்குள்ளே சார்ஜ் பண்ண முடியும். இது எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. ஏன்னா ரெகுலர் GT5க்கு 150 + 240 வாட் கூட சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ப்ரோ மாடலுக்கு வெறும் 100 வாட்ஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தா ப்ராபப்ளி இந்த கிளைம்னால 1600 சைக்கிள்ஸ்க்கு அப்புறமும் 80% பேட்டரி ஹெல்த் பாக்கி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ 150 வாட்ஸ் 240 வாட் சார்ஜர்லாம் யூஸ் பண்ணால்
இந்த கிளைம் பண்ண முடியாதுங்கிறதுனால மேபி இங்கே 100 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். இது என்னோட கெஸ் தான். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தா Realme UI 5.0ல ரன் ஆகிட்டு இருக்க Android 14 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன் GT5 Pro கன்ஃபார்மாக இந்த சிப் இந்த ஸ்பெக்ஸ் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக ஸ்னாப்பியாக இருந்தது. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். ஏர் ஜெஸ்டர் சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் இன்ட்யூட்டிவாக இருக்குது. இப்போ ஏர் ஜெஸ்டர்ஸுங்கிறது புதுசு கிடையாது, மற்ற பிராண்ட்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். பட் என்ன கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஆப்ஸ்க்கு கேட்டர் பண்ண ட்ரை பண்ணாங்க அந்த பிராண்ட்ஸ்லாம். Realme இங்கே ஃபுல் UI நேவிகேஷனுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு உதாரணத்தோட சொல்கிறேனே, இப்போ சமைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு ரெசிபி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, கை ஈரமாக இருக்க ஃபோனை தொட வேணாம்னு நினைக்கிறீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுக்கலாம், இல்லை வெளில போய் இப்போ டக்குன்னு ப்ளே ஆகிட்டு இருக்க மியூசிக் ட்ராக்கை மாற்றணும்னு நினச்சா அதையும் பண்ண முடியும். மாற்றி முடிச்சுட்டு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அந்த ரெசிபியை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, வெளில போய் அதை செக் பண்ணோன்னா அதையும் பண்ண முடியும். இந்த ஆப்ஸ் எல்லாமே இதை சப்போர்ட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா Realme UI நேவிகேஷனுக்கு இது ரெடி பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நான் இங்கே காமிக்கிற மாதிரி எல்லாம் டக்கு டக்குன்னு இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், அந்தளவு ஆக்யூரேட்டாக இருக்காது. ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்பெஷல் ஹார்ட்வேர் கிடையாது, சிங்கிள் செல்ஃபி கேமரா தான். பட் நான் சொல்ல வரது என்னென்னா, ஏர் ஜெஸ்டர்ஸ் வெறும் கிமிக்காக இல்லாமல் இங்கே ஆக்சுவலாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Realme இது போக பாம் அன்லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை தொடாமையாக அன்லாக் பண்ணலாம். அப்புறம் ரைஸ் பாம் டு வேக் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எனக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகலை, ஸோ டெஸ்ட் பண்ண முடியல. இது போக ரெகுலர் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது டிஸ்பிளே கடியில். பிளேஸ்மெண்ட் திருப்பியும் கொஞ்சம் லோவாக இருக்குது, ஆனால் ஃபாஸ்ட்டாக ஆக்யூரேட்டாக இருந்துச்சு. செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி வர ஃபேஸ் அன்லாக் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. ஏய் ஃபைனலாக 4K செல்ஃபி எப்படி இருக்குது பார்க்க? நல்லா நாய்ஸியாக இருக்குங்க. ஸோ மைக் பிக்கப்பும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 32 மெகா பிக்சல் கேமரா வச்சு எடுத்த ஸ்டில்ஸும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. டீட்டெயில்டாக கிறிஸ்பாக இருந்துச்சு. வியர்டான ஸ்கின் ஸ்மூத்னிங் எதுவும் இல்லை. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் Realme ப்ரொவைட் பண்ணுறது என்னன்னு பார்த்தா, மெமரியில் கேம்ஸை லாக் பண்ணலாம். யூஸ்வலாக கேம்ஸ்னு வரையில் அதிகமாக ரேம் கன்சியூம் பண்ணும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முதல்ல அதை தான் க்ளோஸ் பண்ணும். கேம்ஸை க்ளோஸ் பண்ண விடாமல் மெமரியில் லாக் பண்ணி வைக்க முடியுங்கிறது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும். மெமரி பற்றி பேசையில் திருப்பியும் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் என்னென்னா, GT5 Proவில் மேக்ஸிமம் 16 GB ரேம் தான் கொடுக்குறாங்க. ரெகுலர் GT5லேயே 24 GB வரைக்கும் கொடுத்தாங்க. ஸோ ஏன் இங்கே கம்மியாக இருக்குது தெரில. ஸ்டோரேஜ் அதே 1 TB வரைக்கும் போகுது. இப்போ கேமராஸ்னு வரையில் ஸ்பெக் ஷீட் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ப்ரைமரி சோனியோட லிட்டியா சென்சர் LYT808. இப்போ OnePlus 12ல் வரப்போகிற அதே சென்சர் தான். இது கூட ஒரு ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ்ட் f1.69 லென்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு நல்ல தரமான சென்சர். இமேஜஸை பார்க்கல இது நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது. நல்ல டீட்டெயில்டான ஷார்ட்ஸ், வைடான டைனாமிக் ரேஞ்சோட. ஆனால் கலர்ஸ் கொஞ்சம் ஆஃபாக இருந்தது. கொஞ்சம் ஓவராக பூஸ்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. இந்த ஷார்ட்னா எடுக்கையில் இந்த அளவு ப்ளூவாக இல்லை வானம். பெரிய பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன். ப்ளஸ் ரொம்ப ஏர்லி டேஸ், ஏற்கனவே Realme அப்டேட்ஸ் புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இது இம்ப்ரூவ் ஆகலாம். இப்போ இந்த கேமராவில் சில நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒரு ஆக்ஷன் மோட், ஷட்டர் லாக் இல்லாமல் ஷூட் பண்ணி இந்த மாதிரி இமேஜை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு. ப்ரைமரி சென்சரில் நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி க்ராப் இன் பண்ணி டிஃபால்ட்டாக செட் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி மோட் கொடுத்துருக்காங்க. ஜூம் லெவல்ஸ், ஃபோக்கல் லென்த் ஈக்குவலண்ட்டாக இங்கே டிஸ்பிளே ஆகும். வீடியோன்னு பார்த்தா 8K 24 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம். பட் இப்போ சில ஃபோன்ஸ், உதாரணத்துக்கு iQOO 12 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 8K ஷூட் பண்ணலாம். பட் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. இங்கே ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, லைட்டான EAS ஜிட்டரோட. 4K 60 நல்லா இருந்துச்சு. ஸ்டேபிள் ஃபுட்டேஜ், டீட்டெயில்டாக, பெரிய எக்ஸ்போஷர் சேஞ்சஸ் எதுவும் இல்லாமல். மற்றபடி GT5 Proவில் 4K டால்பி விஷன் HDRும் ஷூட் பண்ணலாம். அடுத்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதிகமான விஷயங்களை ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுது. கலர்ஸ் ரொம்ப ஈவனாக மேட்ச் ஆகலை. மூணாவது சென்சர், இதுதான் இந்த ஃபோனோட ஹைலைட். GT5ல் நம்ம ஒரு ப்ரைமரி பார்த்தோம்ல, சோனி IMX890, அதை தான் இங்கே 3x டெலஃபோட்டோக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். 6x 10xல கூட ரிசல்ட்ஸ் ரொம்பவே யூஸபுளாக இருந்தது. இதை வச்சு போர்ட்ரேட்ஸ் எடுக்கையிலையும் ரிசல்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ரெகுலர் ப்ரைமரி கேமரா வச்சு கூட போர்ட்ரேட்ஸ் வேணால் எடுக்கலாம். ஸோ அந்த ப்ரைமரியில் உள்ள சின்ன சின்ன சேச்சுரேஷன் இஷ்யூஸ் தவிர கேமராஸ் இங்கே பாசிட்டிவாக தான் தெரியுது. இப்போ ப்ரைஸிங் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலான அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்போம். பாக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த காப்பர் ஸ்ட்ரைப் சென்டரில் கொடுத்துருக்கிறது எனக்கு எலகெண்ட்டாக பட்டுச்சு. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள இந்த பிளாக் இன்சர்ட் இருக்குது. இதில் சிம் இஜெக்டர் டூல், குவிக் ஸ்டார்ட் கைட், அப்புறம் ஒரு புது கிரே கேஸ். ஸோ இதுதான் Realme GT5 Pro. கையில் முதல் தடவை பிக் பண்ணையிலேயே அந்த ஹெஃப்ட் அது நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. அவங்க ஆஃபர் பண்ணுற மூணுத்துலேயுமே இந்த கலர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். மற்றபடி ஒரு USB Type A to Type C கேபிள், ஃபைனலாக அந்த 100 வாட் சூப்பர் டார்க் சார்ஜர். ஸோ இந்த Realme GT5 Pro 3300 யுவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சைனாவில். கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட $39,000 இந்தியன், $460 US.
ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ரியல்மி ஒரு தரமான ஃபோனை ஆஃபர் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரைஸிங் பற்றி? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த GT5 Pro ஃபோனை பற்றி? அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.